Hi viewers, welcome to Tasty Kitchen Junior. ஸோ இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சொய்யம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்டியான சொய்யம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து கழுவி ஒரு நல்ல சுத்தமான ஒரு துணியில் போட்டு வச்சுருக்கோம். இந்த சைடில் ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த பருப்பு போட்டு வச்சுருந்தீங்க சுத்தமான துணியில் அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடுறோம். ஸோ அந்த முடிச்சு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் தண்ணி இருந்தால் போதும், ஃபுல்லாக மூழ்கணும்னு இல்லை, அந்த பருப்பு இருக்கிற அளவுக்கு மூழ்கினா போதும். ஸோ இப்போ இதை குக்கர் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சைடில் ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், தூள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இந்த நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 1/2 கிலோ வெல்லம், இந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைக்க போகிறோம். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இது என்னோடய ஒய்ஃப் ஊரில் செய்கிறது விதமாக இங்கே செஞ்சு காட்டுறோம். ஸோ இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் அந்த குக்கர் திறந்துட்டோம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கடையணும். ஸோ இப்போ பார்த்திங்களா வெந்துருச்சு. ஸோ இப்போ இது எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சியில் 2 ஏலக்காய் ப்ளஸ் இந்த பருப்பு, வேக வச்ச பருப்பு போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிடுறோம். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி குறன்னு அரைச்சிடணும். ஃபுல்லாக நல்லா ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க, சொய்யம் அந்த அளவுக்கு சரியாக வராது. ஸோ அதனால் குறன்னு அரைச்சிடுங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சிடுறோம். கண்டிப்பாக வடிகட்டணும், ஏன்னா அதில் வந்து மண் கல்லுலாம் இருக்கும். ஸோ அதனால் அது நல்லா வடிகட்டி வச்சிடுறோம். திருப்பி ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த வடிகட்டின்னு வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கடலைப்பருப்பு ஏலக்காய்லாம் போட்டு, ஸோ இந்த தூளை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடலாம். அதை நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க, நல்லா ஹீட் வச்சு, ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. பருப்பு எல்லாமே சேர்த்து தண்ணியெலாம் இறங்கி ஓரளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி ஆகிடும்னா நல்லா கட்டியாகிடும். ஓரளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கட்டியாகிடும். ஸோ இப்போ இந்த சைடில் ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 கப்பு வந்து மைதா எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அதோட கொஞ்சம் உப்பு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி லைட்டாக விட்டு நல்லா கரைச்சிடுங்க. நல்லா கரைக்கணும், ஏன்னா அந்த மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சரியாக வராது செய்யும். ஸோ அதனால் நல்லா கரைக்கணும், மிக்ஸ் பண்ணணும். இது சூப்பரான டிஷ்ஷுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மைதா நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு வெல்லம்லாம், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ இதை நல்லா கையில் ஒரு எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுடுங்க, சின்ன சைஸில். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஆயிடுச்சு, வெல்லம் வந்து இன்னும் அந்தளவுக்கு கட்டியாக இல்லை, கையில் உருண்டை பிடிக்க முடியல அளவுக்கு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. கடலைப்பருப்பு மாவு இருக்கும், கடலை மாவு இருக்கும். ஸோ அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இது ஒரு டிப்ஸ் தான். இப்போ ஒரு சைடு கடாயில் இப்போ இந்த சொய்யம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய். இப்போ இந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டையை, அதை இந்த மைதா மாவில் கொஞ்சமாக டிப் பண்ணி நல்லா அப்படியே டிப் பண்ணி அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. என்ன ஆகிடும்னா மேலே அந்த அந்த லேயர் வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ அதனால் நல்லா உதிரிட்டு இப்போ எடுத்து இப்படி விடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ சூப்பரான ஒரு சுய்யம் ரெடி. இதை சொய்யம் சொல்லுவாங்க, சுசியம் சொல்லுவாங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் கூப்பிட்டுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெல்லத்தை இது பண்ணாமல், ஹீட் பண்ணாமல், பாவு எடுக்காமல் அப்படியே வந்து பருப்பு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி போடுவாங்க. அது ஒரு விதமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் செய்கிறதுனால அந்த பச்சை வாசனை இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிங்க. இப்போ சூப்பரான காஞ்சிபுரம் ஸ்பெஷல் சுய்யம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இதில் ஏதாவது குறை இருந்தாலும் அதை சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோஸில் அந்த மாதிரி வராமல் பார்த்துப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான டிஷ்ஷஸோடு வர வீடியோஸ் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறது ட்ரெடிஷ்னல் வேலை அப்படின்றது கூட நாங்கள் செஞ்சு போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.